இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். விந்தையா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம், கண்டுபிடிச்சிட்டார். இது ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமா பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்கள் சொல்லல, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இதுல நீதிமன்றம் போய் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,999 பேர் பாதிக்கப்பட்டதாக, இன்றைக்கு இந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக நீதிமன்றமே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இதே உங்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 84 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார்.